மாணவர்களே, இந்த அமர்வில் நிரும கூட்டங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். நிரும கூட்டங்கள், கம்பெனி மீட்டிங்ஸ். நிருமத்தில் நிறைய கூட்டங்கள் நடைபெறும். அது பங்குதாரர்கள் கூட்டங்களாக இருக்கலாம், இயக்குனரவை கூட்டமாக இருக்கலாம், இல்லைன்னா சிறப்பு கூட்டங்களாக இருக்கலாம். இந்த பங்குதாரர்கள் கூட்டம் அப்படிங்கிறது சட்டமுறை கூட்டம், ஆண்டு பொதுக்கூட்டம், சிறப்பு கூட்டம் அல்லது அசாதாரண கூட்டம் அப்படி 3 வகையாக பிரிக்கலாம். சட்டமுறை கூட்டம், ஆண்டு பொதுக்கூட்டம், அப்புறம் சிறப்பு கூட்டம் அல்லது அசாதாரண கூட்டம் அப்படிங்கிற வகையாக இருக்கலாம். இயக்குனரவை கூட்டம் அப்படிங்கிறது அவை கூட்டமாக இருக்கலாம் அல்லது குழு கூட்டமாக இருக்கலாம். அவை கூட்டமாக இருக்கலாம் அல்லது குழு கூட்டமாக இருக்கலாம். சிறப்பு கூட்டம் அப்படிங்கிறது வகுப்பினர் கூட்டமாக இருக்கலாம் அல்லது கடனீந்தோர் அல்லது கடனீட்டு பத்திரதாரர் கூட்டமாக இருக்கலாம். இதில் முதல்ல பங்குதாரர் கூட்டங்களில் வகையாக சட்டமுறை கூட்டம். சட்டப்படியாக ஒரு கூட்டத்தை நிருமம் ஏற்பாடு செய்யணும். அந்த சட்டப்படியான கூட்டம் அப்படிங்கிறது நிருமம் தொழில் தொடங்கிய 1 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளர எல்லா பங்குதாரர்களையும் அழைத்து நிரும சட்டப்படியாக அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யணுங்கிறதுனால தான் இது சட்டமுறை கூட்டம்னு சொல்கிறோம். நிருமத்தோட வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை நடத்தக்கூடிய அந்த கூட்டம் தான் சட்டமுறை கூட்டம். நிருமத்தினுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை நடைபெறக்கூடிய அந்த கூட்டம் சட்டமுறை கூட்டம். எல்லா பொது நிருமமும் இந்த சட்டமுறை கூட்டத்தை கூட்ட வேண்டும். பொது நிருமங்கள் அனைத்தும் சட்டமுறை கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதாவது தொழில் தொடங்கிய 1 மாதத்துக்கு பிறகு 6 மாதத்துக்குள்ளர கூட்ட வேண்டும். பங்கு முதலில்லாத பொது நிருமம் மற்றும் தனி நிருமம் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவையில்லை. பங்கு முதலில்லாத பொது நிருமம் மற்றும் தனி நிருமம் இந்த கூட்டத்தை கூட்ட தேவையில்லை. இதில் உள்ள இப்போ சொல்லப்பட்ட தகவல்களை எல்லாம் நீங்கள் நன்கு படித்து ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னு கேட்டால் இது ஒரு மதிப்பெண்ணில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புக் பேக் கொஸ்டின்ஸில் கூட இருக்குது. அப்புறம் ஆண்டு பொதுக்கூட்டம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு கூட்டத்துக்கு பங்குதாரர்கள் அழைச்சி நிருமம் ஏற்பாடு செய்யணும், கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஆண்டு பொதுக்கூட்டத்தில் நிருபத்தினுடைய இயல்பான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கூட்டம் தவறாது கூட்டப்படுவோம். அதனால தான் இது ஆண்டு பொதுக்கூட்டம்னு சொல்கிறோம். இதில் எல்லா பங்குதாரர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்படும். நிருமத்தினுடைய ஆண்டு பொதுக்கூட்டம் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 18 மாதத்துக்குள்ளர கூட்டப்பட வேண்டும். நிருமத்தினுடைய ஆண்டு பொதுக்கூட்டம் நிருமம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 18 மாதத்துக்குள்ளே ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை இந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்டணும். 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கு இடையில் உள்ள கால இடைவெளி அதிகபட்சமாக 15 மாதம் இருக்கலாம். 15 மாதங்களுக்கு மிக கூடாது. அப்புறம் அந்த ஆண்டு பொதுக்கூட்டங்கிறது நிருமத்தினுடைய பதிவு அலுவலகத்தில் இல்லை பதிவு அலுவலகம் அமைந்துள்ள நகரில் அதற்கு அருகாமையில் உள்ள கிராமத்தில் இந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்டலாம். அப்புறம் இந்த ஆண்டு பொதுக்கூட்டங்கிறது விடுமுறை நாளில் நடத்த முடியாது. வேலை நாளில் வேலை நேரத்தில் தான் இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இது சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அப்புறம் சிறப்பு கூட்டம் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங். சட்டமுறை கூட்டம், ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகிய 2ஐயும் தவிர மற்ற கூட்டங்கள் அனைத்தையுமே சிறப்பு கூட்டங்கள்னு சொல்லலாம். சட்டமுறை கூட்டம், ஆண்டு பொதுக்கூட்டம் நீங்களாக, மற்ற கூட்டங்களை சிறப்பு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய சில பிரச்சனைகளுக்காக, நெருக்கடிகளை தீர்ப்பதற்காக, பங்குதாரர்களோட ஆலோசனைக்கு விட்டு அவர்கள் முடிவெடுப்பதற்காக 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கு இடையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தை தான் சிறப்பு பொதுக்கூட்டம்னு சொல்கிறோம். அடுத்து இயக்குனரவை கூட்டம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயக்குனரவை கூட்டம், இயக்குனர்களோட கூட்டம் அவை கூட்டமாக இருக்கலாம், வாரிய குழு கூட்டமாக இருக்கலாம், கமிட்டி மீட்டிங்காக இருக்கலாம். இயக்குனர் அவை கூட்டம், நிருமத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இயக்குனரவைகிட்ட இருக்குது.
இயக்குனர்கள் அடிக்கடி பல வியாபார விஷயங்கள் குறித்து, வியாபார நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க வேண்டியிருக்கு. அதற்காக எல்லா இயக்குனர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் தான் இயக்குனர் அவை கூட்டம். இயக்குனர் அவையினால் கூட்டப்படும் கூட்டங்கள் இயக்குனர் அவை கூட்டங்கள் ஆகும். நிறுவனத்தோட இயக்குனர் அவை கூட்டம் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 30 நாளைக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். நிறுவனத்தை பதிவு செய்த நாளிலிருந்து 30 நாளைக்குள்ள நிறுவனத்தினுடைய முதல் இயக்குனர் அவை கூட்டம் கூட்டப்பட வேண்டும். வாரிய குழு கூட்டம் கமிட்டி மீட்டிங். பட்டியலிடப்பட்ட நிறுவனம் 10 கோடி அல்லது அதற்கு மேல் பங்கு முதலுடைய ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு தணிக்கை குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஆடிட் கமிட்டி மீட்டிங். ஆண்டுக்கு குறைஞ்சது 4 தடவையாவது இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும். நிறுவன சட்டப்படி இந்த கமிட்டி மீட்டிங்கிறது, ஆடிட்டர்ஸ் கமிட்டி மீட்டிங்கிறது வருஷத்துக்கு 4 தடவையாவது கூட்ட வேண்டும். 10 கோடிக்கு குறைவாக உள்ள பங்கு முதலுடைய நிறுவனத்தில் இயக்குனர் அவையால் தணிக்கை குழுவின் செயல்களை செய்ய ஒரு இயக்குனர் பணியமர்த்தப்படுவார். அடுத்து சிறப்பு கூட்டங்கள், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ். அதில் வகுப்பு கூட்டம், கிளாஸ் மீட்டிங். ஒரு குறிப்பிட்ட வகையான பங்குதாரர் அல்லது கடனீட்டு பத்திரதாரர்களோட கூட்டம் வகுப்பினர் கூட்டம். உதாரணமாக சாதாரண பங்குதாரர்களை மட்டும் அழைச்சி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். அவங்க தொடர்பான பிரச்சனைகளை விவாதித்து முடிவெடுப்பதற்காக அவர்கள் மட்டும் அழைக்கப்படலாம். இல்லை முன்னுரிமை பங்குதாரர்களை மட்டும் அழைச்சி அவர்கள் தொடர்பான செயல்பாடுகளுக்கு முடிவு செய்வதற்காக, தீர்மானம் எடுப்பதற்காக முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு மட்டும் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். அதை தான் நம்ம வகுப்பு கூட்டம்னு சொல்கிறோம். குறிப்பிட்ட வகையினர் நலனை பாதுகாக்க, மேம்படுத்த மேற்கொள்ள வேண்டிய ஒப்புதல்களை பெறுவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது. அடுத்து கடனீந்தோர் கூட்டம். மீட்டிங்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ். புதிய கடன் கொள்கைகளை அறிமுகம் செய்ய அல்லது கடனீந்தோர் தொடர்பான சில வழக்குகளை பேசி முடிப்பதற்காக, ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது. கடனீந்தோர்களை மட்டும் அழைச்சி அவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை முடிவு செய்வதற்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதுதான் கடனீந்தோர் கூட்டம் என அழைக்கப்படுகிறது. நன்றி மாணவர்களே.